ඔබතුමාලට මේ මුදල් එනවද හරක් කටාගෙන්? අපි කිසිම සම්බන්ධයකුත් නැහැ පක්ෂෙත් නැහැ. චරිත් අබේසිංහගේ සිද්ධියත් එක්ක දැන් මොකද? නෑ චරිත් அபேசிங் சரித் அபேசிங்க இன்னும் குற்றவாளி இல்லை. யாராவது குற்றவாளி என்றால் அது நீதிமன்ற நடவடிக்கையூடாக நிரூபிக்கப்பட வேண்டும். මාර්ගයකින් ඔප්පු වෙන්න ඕන කෙනෙක් වැරදිකරුවෙක් නම්. දැන් ඔබතුමාලගෙන් இப்போது உங்கள் தரப்பில் வாக்குகளை கேட்ட தயாசிரி ஜெயசேகர ஒரு கருத்தை கூறியுள்ளார். எந்த ஒரு நபரையும் இணைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை கவிழ்க்க தயார் என்று கூறினார். நீங்கள் அந்த கருத்துடன் உடன்படுகின்றீர்களா? අපි ඒ වචනේ நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தப் போவதில்லை. ஆனால் இந்த நாட்டின் ஜனநாயக அரசியலை மதிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். தற்போது எதிர்க்கட்சி தலைவரின் தலைமையில் அது குறித்து பல நடவடிக்கைகள் இனிவரும் நாட்களில் எடுக்கப்பட உள்ளன. எனவே அதில் எந்த தவறும் இல்லை. ඉතින් ඒක වැරද්දක් නෑ. දයාසිරි මහත්තයාගේ ප්‍රකාශයේ එතුමා දැන් මෙතන නැත්නම් පොදු විපක්ෂයේ ඉන්නේ. නෑ දයාසිරි ජයසේකර මැතිතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය නියෝජනය කරමින් ඉන්නේ. දැන් ඔබතුමාලගේ පක්ෂයට මේ හරක් කටාගෙන් අර මුදල් ලැබෙනවද? නෑ ඒම ඉතින් මේ අපේ පක්ෂයේ එහෙම කාත් එක්ක සම්බන්ධයක් තියෙන පක්ෂයක් එතකොට දයාසිරි මහත්තයාගේ ප්‍රකාශයත් එක්ක එකඟද? නෑ අපි இல்லை, நாங்கள் இப்படித்தான். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாங்கள் ஒவ்வொருவரினதும் கருத்துக்களுடன் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. එකක වෙන්න අවශ්‍යතාවයක් නෑ. ඕනම ජරා ගොඩක් කුණු ගොඩක් දාගෙන ආණ්ඩුවක් පෙල්ලන එක සාධාරණයි. නෑ අපිට இல்லை, எங்களுக்கு அப்படி எந்த ஒரு குப்பை அசிங்கமும் எந்த நேரத்திலும் தேவைப்படாது. நாட்டின் தற்போதைய மிகச்சிறந்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடனேயே இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். அதை பாராளுமன்றத்திற்குள் பார்த்தாலும் விளங்கும், எங்கே பார்த்தாலும் விளங்கும். සමග ජන බලවේගයට හරක් කටාගෙන් මුදල් இல்லை, அறக்கட்டாவிடம் இருந்து பணம் வாங்கி ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லையே. அது அப்படி ஒரு வங்குரோத்தான கட்சி அல்ல. தயாசிரி இப்போது எந்த ஒரு குப்பையையும் சேர்த்து கொண்டு அரசாங்கத்தை கைப்பற்றப் போகின்றாரா? இங்கே ஒற்றுமை இருக்கின்றதா? தயாசிரி அப்படி கவிழ்ப்போம் என்று சொல்கின்றாரா? நான் அதை பார்க்கவில்லை. அப்படி ஒன்று சொல்லி இருக்கின்றாரா? அது தொடர்பில் சற்று தேடி பார்த்துவிட்டு அவருடைய எண்ணம் என்னவென்று உங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன். 2024 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிணைத்துவப்படுத்தி இந்த உடன்படிக்கையில் தயாசிரி ஜெயசேகர கையெழுத்திட வந்திருந்தார். அன்று இந்த தரப்பினர் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாக உறுதியளித்தனர். அவர் அன்று வெளியிட்ட கூற்றை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் விதர்சன கண்ணங்கர மேற்கோள் காட்டியிருந்தார். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கலாம். சிலரை இனவாதிகள் என்று நினைக்கலாம். சில திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள், சரி ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போது எங்களால் அவ்வாறு பிரித்து எடை போட்டு பார்த்து சேர்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கூறும் தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர்கள் முன்னிலையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் அன்றைய கூட்டணியின் தலைவர் எனும் ரீதியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்ட கூற்று இதுவாகும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஊழல் மற்றும் மோசடி மூலம் நாட்டை வங்குரோத்தடைய செய்த பொருளாதார குற்றவாளிகளை நீதிமன்றத்தை முன்னிறுத்தி சட்டத்தின் முன் கடமைகளை நிறைவேற்றுவது மாத்திரமின்றி நாடு இழந்த ஒவ்வொரு டாலரையும், ஒவ்வொரு ரூபாவையும், ஒவ்வொரு சதத்தையும் நமது நாட்டு பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவோம். கடந்த காலத்தில் நாட்டை வங்குரோத்தடைய செய்த ஊழல் அரசியல்வாதிகள் தங்களின் இருப்புக்காக மீண்டும் ஒன்றிணைவதாக தொழிற்சங்க தலைவர் சமீர பெரேரா தெரிவிக்கின்றார். கொலைகாரர்கள், ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள், திருடர்கள், மிரட்டி பணம் பறிப்பவர்கள் நிறைந்த ஒரு அரசாங்கமே உங்களுக்கு இருந்தது. அவர்களை புதிதாக ஒன்றிணைக்க வேண்டியதில்லை. இவர்கள் சுத்த திருடர்கள். இப்போது தங்களுக்கு என்ன நடக்கும் என்பது புரிந்திருக்கும். அதனாலேயே இவர்கள் எல்லோரும் புதுமையான விதத்தில் இணைந்திருக்கின்றனர். இந்த 2 வருடங்களில் இவர்கள் முழு நாட்டையும் வங்குரோத்தடைய செய்தனர். வங்குரோத்தடைய செய்துவிட்டு ஒரு குடும்பத்தை பணக்காரராக்கினர். அப்படியானவர்களே இப்போது மீண்டும் ஒன்றிணைவதாக கூறுகின்றனர். நீங்கள் இணையுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.